இந்த சூழ்நிலையிலும் நாங்கள் ஆண்டவர் எங்களை தேடி வந்தார், எங்களுக்காக வந்தார் என்பது ஒரு பெரிய செய்தி. அதை இந்த கொரோனா கிரோனா கோவிட் எதுவுமே அதை நிறுத்தக்கூடாது. எனவே நாங்கள் கர்த்தருடைய கிருபையினால இன்றைக்கு இப்படி கூட நாங்கள் ஒருமித்து ஒரு மனதோடு ஒரு சபையாக ஒரு குடும்பமாக கர்த்தருடைய பிறப்பை எண்ணி மகிழ கொண்டாட ஆண்டவர்கள் தந்திருக்க வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முடிந்தவுடன் நாங்கள் we will not be greeting anybody. நாங்கள் உடனே we'll close it என்றால் அடுத்த ஆங்கில ஆராதனைக்காக நாங்கள் இங்கிருந்து கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது. நாங்கள் உடனே அதை முடித்து விட்டு சென்று விடுவோம். ஆனால் இன்று மாலை வர தவறாதீர்கள். நல்லா சமையல் செய்து சாப்பிட்டு தூங்கிறாதீங்க. 4 மணிக்கு நாங்க எல்லாரும் குடும்பத்தோட பிள்ளைகள் பெற்றோர் எல்லாரும் கூடி வாருங்க. தயவு செய்து 4 மணிக்கு ஆராதனை இல்லை, ஐக்கிய நேரம், ஃபெலோஷிப் டைம். அது கிறிஸ்மஸ் ஃபெலோஷிப். we'll meet and greet one another. மறந்து போகாதீர்கள். வருகின்ற ஞாயிறு டிசம்பர் 27ஆம் தேதி எங்களுக்கு இந்த ஆண்டின் இறுதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உண்டு. எல்லோரும் பங்கு பெறும்படி உங்களை அழைக்கிறோம். அதில் சாட்சி கூறுகிறவர்கள், பாடல் பாட விரும்புகிறவர்கள் பெயர்களை எங்களுக்கு தரும்படி கேட்கிறோம். அதை தொடர்ந்து வியாழக்கிழமை டிசம்பர் 31ஆம் தேதி Thursday, December 31st night 10:30 மணிக்கு எங்களுக்கு ஆராதனை உண்டு, வாட்ச் நைட் சர்வீஸ். அந்த ஆராதனையிலும் பாடல் பாடுகிறவர்கள், சாட்சி கூறுகிறவர்கள் உங்களுடைய பெயர்களை தயவு செய்து எனக்கு தரும்படி கேட்கிறேன். Then we can have a proper order. 10:30 to 11 we can sing and share testimonies. அநேகர் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தர் அந்த கிருபையை எங்களுக்கு செய்வாராக. இன்றைக்கு ஆராதனை பங்கெடுக்கிற எங்களோடு இணைந்து இந்த ஆராதனையை பங்கு கொள்ளுகிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை ஆசீர்வாதத்திற்காகவும் தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் விளங்க வேண்டும் என்றும் நாங்கள் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எல்லோரும் தயவு செய்து உங்களுடைய டிவைஸை மியூட் பண்ணிடுங்க. ப்ளீஸ் மியூட் யுவர் டிவைசஸ். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, நீர் எங்களை தேடி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துமஸின் அர்த்தத்திற்காக ஸ்தோத்திரம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. ஆகையால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் எங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்தார். எனவே நாங்கள் மகிழ்ந்து கொண்டாடுகிறோம். இந்த ஆராதனைகளை பொறுப்பேற்றுக் கொள்ள ஜெபிக்கிறோம். ஐயா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தாரும். இன்னைக்கு ஆராதனையில பங்கேற்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவ கிருபை ஒவ்வொரு மேலும், பாடகர் மேல், வேத வாசிப்பு செய்கிறவர்கள், ஏனைய காரியங்கள் ஒவ்வொருவரும் ஈடுபடுகள் ஜெபிக்கிறவர்கள் ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை தாங்க ஜெபிக்கிறோம். ஐயா, நாங்கள் செய்கிற சகல காரியங்களும் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவுக்கு மகிமையை கொண்டு வரும்படி இதை ஆசீர்வதித்து தாரும். இந்த நாள் முழுவதையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் இவைகளை வேண்டிக் கொள்கின்றோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்மஸ் candle we are about to light the Christmas candle. I invite Sister Vijaya Jayaruban to please come forward. தயவு செய்து எங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் கேண்டில் எங்களுக்கு லைட் பண்ணும்படி கேட்கிறோம். சிஸ்டர், ஒவ்வொரு வாரமும் தவறாமல் எங்களுக்காக நீங்க புல்லட்டின் அடித்து கொடுக்குறீங்கள். உடல் சுகவீனமா இருக்கும் பொழுதும் அது தவறில்லை. 2 பேர் சேர்ந்து எப்படி செய்தீங்களோ தெரியாது, செய்திகள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் திருச்சபைக்கு செய்கிற இந்த அருமையான ஊழியத்திற்காக கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை கேளுங்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஏனென்றால் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று பெயரிடப்பட்டார். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் இயேசு திடப்படுத்தி அது இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும்
நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். நமது இரட்சகராகிய கிறிஸ்து ஒளியாகி உலகத்திற்கு வந்தார். அவரது பிறப்பை கொண்டாடுக மெழுகுவர்த்தியை ஒளிரச் செய்கிறோம். அன்பான தேவனே, உலகிற்கு முது ஒளியை பிரகாசிப்பிக்க செய்யும். நாம் ஜெபம் செய்வோம். தேவனே, உமது மிகுந்த அன்பினால் உமது குமாரனை எமக்கு தந்து எங்களை இருளிலிருந்து ஒளி பிரகாசிக்கிறவர்களாக்கினீர். நாங்களும் உமது அன்பை உலக மக்கள் யாவருக்கும் தெரிவிக்கத்தக்கவர்களாக இருக்க எமக்கு உதவி செய்யும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டி நிற்கின்றோம். ஆமென். வணக்க அழைப்பு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஆமென். இயேசு பெருமான் உபதேசித்து சொன்னதாவது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் கற்பனை. இதற்கொப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை யாதெனில், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. கர்த்தாவே, எனக்கு கிறிஸ்து ஜனித்த திருநாள் சுருக்க ஜெபம். தேவனே, எங்கள் தந்தையே, உமது மன உருவான வார்த்தைகளின் மூலம் தேவரீர் எங்கள் மீது புதிய ஒளியை பிரகாசிப்பிக்க செய்துள்ளீர். இந்த ஒளி எங்கள் இருதயங்களை ஒளிர பண்ணி எங்கள் வாழ்வுகள் பிரகாசிக்க அருள் செய்யுமாறு தூய ஆவியானவரின் ஐக்கியத்தில் உம்மோடு ஒரே கடவுளாய் என்றென்றும் ஜீவித்து அரசாளுகின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆமென். திருமறை பாடங்கள். என்னுடைய ஆரம்ப பாடல் Once in Royal David City. Once in royal David city stood a lowly castle shed, where a mother laid her baby in a manger for his bed. Mary was a mother mild, Jesus Christ, the little child.
his children unto the place where he is glad. திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருந்து எழுந்தருளினார் என்று சொல் என்றார். இது தேவனுடைய வார்த்தைகள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து ஆராயப்படுகிறார்கள். ஆமென். ஆமென். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பாடம் சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. Zechariah chapter 2 verses 10 to 13. சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவார். கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை சுதந்திரித்து திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்வார். மாம்சமான சகலமான பேர்களே, கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். அவர் நமது பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருந்து எழுந்தருளினார் என்று சொல் என்றார். இதுவே தேவனுடைய வார்த்தைகள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை மக்கள் ஆசீர்வதித்து ஆதாயப்படுத்துவாராக. ஆமென். ஆமென்.
நற்செய்தி நூல் வேத பாடத்திற்கு தயவு செய்து எழும்பி நிற்கும்படி கேட்கிறோம். அதான் கேட்க வேர் Rosebud, Zoom la wasipa. Is she reading? She's reading. But you have, okay. Make an announcement. Rosebud revenge. நாங்கள் முறை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 110 1 துவக்கம் 7 வரை சகோதரி ரோஸ்பட் வேதரத்னம் அவர்கள் எங்களுக்கு அதை வாசிப்பார்கள். Ask whether she's there. சிஸ்டர் ரோஸ்பட் சங்கீதம் வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன். வாசிங்க சிஸ்டர். தேங்க்யூ. கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலசு வாசலில் உட்காரும் என்றார். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடிய காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவுன ஜனம் உமக்கு பிறக்கும். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார். உம்முடைய பலசு பார்சத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். அவர் ஜாதிகளுக்கு நியாயம் தீர்ப்பார். எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார். விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாய் இருக்களை நொறுக்கி போடுவார். வழியிலே அவர் நதியில் குடிப்பார். ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்போதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தொடங்கி 16ஆம். பிரியமானவர்களே, ஒருவர் அன்பாயிருக்க, ஏனெனில் அன்பு தேவனால் அன்புள்ள தேவனால் அவரை அறிந்திருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே போரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிமித்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூட கடனாளிகளாயிருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்ததினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிடம் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சி இருக்கிறோம்.
இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் நம்மையில் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். இது மன்மண்டனின் நற்செய்தி. கிறிஸ்து நற்செய்தி பாடத்திற்கு தயவுசெய்து சபையார் எழுதி நிற்கும்படி கேட்கிறோம். யோவான் சுவிசேஷத்தில் கூறப்பட்டுள்ள நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கேட்போம். உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன், பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார். அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்கிறதில்லை. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் குமாரன் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரன் இடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். இது மனுமைந்தரின் நற்செய்தி. தயவுசெய்து அமர்வோம்.
அருமையாண்டவரே, சந்தோஷமான செய்தியை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். கர்த்தாவே, ஆதாம் ஏவாளை நீர் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பின நாளிலே இந்த சந்தோஷமான செய்தியை நீர் தந்தீர். அதை நிறைவேற்றினீர். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து எங்களை தேடி வந்தார் என்கின்ற சத்தியம் எங்களுக்கு சந்தோஷமான செய்தி. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தி ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம். எங்களோடு பேசும் உங்களுடைய திவ்ய வசனம் எங்களை தொடுவதாக எங்களை ஆராதனை பொறுப்பேற்று உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். கிறிஸ்தேசுவின் நாமத்தில் எங்களை வேண்டிக் கொண்டோம் தகப்பனே. ஆமென். அருமையான பாடல்களோடு நாங்கள் ஆராதனையை தொடருகிறோம். மனிதன் என்று சொன்ன உடனே நாங்கள் ஆன்லைன்ல போய் what are human beings, who are we என்றால் அந்த ஆன்லைன்ல போட்டிருக்கும் we are homo sapiens. ஒரு வித்தியாசமான உயிர் இனங்களில் நாங்கள் ஒரு உயிர் இனம்.
எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற பெயர் ஹோமோசாப்பியன்ஸ். ஒரு 3 லட்சம் வருஷங்களுக்கு முன்னால ஆப்பிரிக்காவில் மெதுவாக இந்த மனிதர் என்கின்ற ஒரு உயிரினம் துவங்கியது என்றுதான் நாங்கள் வாசிக்கின்றோம். ஆனால் சத்திய வேதம் எங்களுக்கு சொல்லுகின்றது வித்தியாசமான காரியம். எங்களுடைய அத்தியாட்சாதீனத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த வேத பகுதிகளிலே மத்தேயு சுவிசேஷத்திலிருந்தோ அல்லது லூக்கா சுவிசேஷத்திலிருந்தோ ஒரு வேத பாடமும் இல்லை. சிந்தித்துக் கொண்டிருந்தேன் மாற்றி வேற ஏதாவது போட்டு செய்யவா என்று. ஆனால் அங்கே எங்களுக்கு டயசிஸ்டிலிருந்து தரப்பட்டிருக்கிற வேத பாடத்தை எடுத்து வாசித்த ஆண்டவரே, இப்படி இருக்கே, இதுல என்ன கிறிஸ்துமஸ் செய்தியை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவரை கேட்கும் போது ஆண்டவர் அருமையான காரியங்களை எனக்கு போதித்தார். யோவான் 3ஆம் அதிகாரம் நான் வாசிக்க கேட்ட வேத பகுதி வசனங்கள் 31 முதல் 36 வரை. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் என்று. உன்னதத்தில் இருந்த தேவன் எல்லாவற்றிற்கும் மேலானவராக யோவான் 1ஆம் அதிகாரம் 1 வசனம் தொடங்கி ஆதியிலே வார்த்தையாக இருந்தார், லோகோஸ். இந்த 2 வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகின்றேன். ஆதியிலே அவர் வார்த்தையாக இருந்தார், அவர் தேவனோடு இருந்தார், அவர் தேவனாகவே இருந்தார், எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 3ஆம் வசனம் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று நாங்கள் வாசிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு ஒரு மனிதனாக அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்பாக அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனாக எங்களுக்காக இருந்தார். சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சகலத்தையும் படைத்தார் எங்களுடைய ஆண்டவர். படைத்து அவர் ஒரு மனிதனாக ஏன் ஐயா அவதாரம் எடுத்தார்? எனக்கு அவர் உன்னதமான தேவனாய் இருந்தார், எல்லாவற்றையும் படைத்தவர், ஏன் இந்த மனித அவதாரம் செய்ய வேண்டும்? உண்மையான ஒரு பொருள் ஐயா. அவர் ஏதேன் தோட்டத்தில் எல்லாவற்றையும் படைத்தார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், உண்டாக எல்லாவற்றையும் தன்னுடைய வாயின் வார்த்தையினாலே படைத்து மனிதனை அவர் வாயின் வார்த்தையால் படைக்காமல், ஒரு வார்த்தையும் சொல்லாமல் தன்னுடைய கையினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ள ஊதி அவனை தேவனுடைய சாயலிலே உருவாக்கினார். ஹோமோசாப்பியன்ஸ். நாங்கள் ஏதோ தற்செயலாக உண்டான ஜீவ ஜந்துக்கள் அல்ல, கடவுளுடைய சாயலிலே நாங்கள் உண்டானதுனால ஆண்டவராகிய இயேசுடைய பிறப்பு எங்களுக்கு மிகவும் பெரிய செய்தி ஐயா, மிக மிக பெரிய செய்தி. இந்த 2 அருமையான காரியங்களை தேவன் எங்களுக்கு அடையாளங்களாக தந்தார். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்த ஞானிகள். நான் இன்னும் எனக்கு புலப்படாத காரியம், ஞானிகள் ஆண்டவராகிய இயேசுவை தேடி வருகிறார்கள், எருசலேமுக்கு வந்து சொல்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவருடைய நட்சத்திரத்தை கிழக்கிலே கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். இதை பற்றி நான் பிரசங்கம் செய்திருக்கிறேன். பிராஸ்குனே சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்குறதுக்காக அவரை கும்பிட வந்திருக்கிறோம், அவரை வழிபட வழிபட வந்திருக்கிறோம். prostrate before him and worship him. தெரியாது நாங்கள் ராயர் மூவர் என்று ஏன் முடிவு செய்தோம் என்றால் 3 விதமான வெகுமதிகளை ஆண்டவராக இயேசுக்கு தந்தார்கள். பொன், தூப வர்க்கம், வெள்ளை போலம். பொன், ஓகே, giving gold is a very great gift, a very fitting gift for a king. பணிந்து கொள்ளவே வந்திருக்கிறார்களே, சோ பொன்னை அவருக்கு தருகிறது. ஆனால் தூப வர்க்கம் விளங்காது, வெள்ளை போலம் இன்னும் விளங்காது ஒன்று. அந்த ஞானிகள் வானசாஸ்திரிகள் எதை மனதில் கொண்டு வெள்ளை ஒரு
குழந்தைக்கு ஒரு மரித்த பின்பு அவனுடைய சரீரத்தில் போடுறது. Its bitter perfume breathes a life of gathering gloom, sorrowing, sighing, bleeding, dying, sealed in a stone cold tomb என்றுதான் அந்த பாடல் வர்ணிக்கின்றது. செத்த ஒரு சடலத்தின் மேல் வைக்கின்ற ஒரு வெள்ளை போலத்தை பச்சை பிள்ளைக்கு காணிக்கையாக படைத்தார்கள் ஐயா. அவர் மேலானவர், லோகாஸ், எல்லாவற்றையும் படைத்தவர் எங்களுக்காக அவதாரம் எடுத்ததுதான் நாங்கள் தேவ சாயலில் இருக்கிறோம் என்கின்றதை ஞாபகப்படுத்துகிறது. We are not just waste people. தேவ சாயலிலே உருவானோம் நாங்கள். மேலான ஜந்துக்கள், மனிதர்கள் என்கிறவர்கள் மிகவும் உயர்வான ஒருவர். ஏழையா இருக்கலாம், சரீரத்துல பலவீனங்கள் இருக்கலாம், கல்லாதவராயிருக்கலாம், எப்படி இருந்தாலும், உடல் சில ஊனங்கள் இருந்தாலும் நாங்கள் தேவனுடைய சாயலிலே உடையவர்கள், தேவனோடு இணைய கூடியவர்கள். அந்த ஏதேன் தோட்டத்துல ஒவ்வொரு நாளும் குளிர்ச்சியான வேளையில் தேவன் வந்து ஆதாம் ஏவாளோடு உலாவினார் என்று ஆண்டவருடைய வசனம் கூறுகிறது. அந்த ஐக்கியத்தை திரும்ப தருகிறதற்காக வார்த்தை மனிதனானார். Jesus is the word of God. He was the word. Second, Jesus is from God. The word from God. தேவனால் அனுப்பப்பட்ட வார்த்தையாக எங்களுக்கு வந்திருக்கிறார். எப்பொழுது அனுப்பப்பட்டார்? எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு எங்களுக்காக அனுப்பப்பட்டார்? வேதம் சொல்லுகிறது, பூமி முன்பாகவே அவர் எங்களுக்காக இருந்தார். ஏனென்றால் கடவுள் என்கின்ற எங்களால் அறிந்து கொள்ள இயலாத கடந்து உள்ளவர் அவர் 3 விதங்களே வியாபித்துக் கொண்டிருக்கிறார். அனாதியாயிருக்கிறார், துவக்கமில்லாதவர், முடிவு இல்லாதவர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக 3இல் ஒருவராக இயங்கிக் கொண்டிருக்கின்றார். அவர் எங்களுக்காக அப்போ இந்த மனித அவதாரம் ஏன்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலேயே ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்தை எங்களுக்கு தந்து விட்டார். ஆண்டவர் வாக்கு தத்தம் செய்து விட்டார். ஐயா, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். இந்த சின்ன குழந்தை, பச்சிளம் குழந்தை பெரிய காரியத்தோடு வந்திருக்கிறார். He is God himself. தேவனே எங்களுக்காக மனித அவதாரம் எடுத்து, நான் எப்போதும் சொல்ல விரும்புகிற வசனம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 6, 7. தேவனுக்கு சமமாய் இருக்கிறார், கடவுளுக்கு சமமானவர், கடவுளோடு கடவுளாக இருக்கிறவர், கடவுளுக்கு சமமாக இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் எல்லாவற்றையும் துறந்து ஒரு குழந்தையாக நாசரேத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யோசேப்பு, மரியாள், இவர் ராஜகுலத்தை சேர்ந்தவர். யோசேப்பிலிருந்து தாவீது அரசன், அவர்களுக்குள்ள ஒரு 1000 ஆண்டு வித்தியாசம். அவருடைய முன்னால உள்ளவர் மூதாதையர் பேரரசன் தாவீது. தாவீதின் வம்சத்திலிருந்து வருகிறார் யோசேப்பு. ஆனால் அவருக்கு அரியணையோ பெரிய செல்வமோ இல்லாமல் குறைந்து 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 அவர் கடைசியில வயிற்று பிழைப்புக்காக மரத்தை வெட்டி கொண்டிருக்கிறார். அந்த குடும்பத்திலிருந்து இந்த உலகத்தை ஆளும் பிரபு தோன்றுகிறார் மரியாதை வயிற்றிலே. அகஸ்தராயர் கட்டளை விதித்து விட்டார். எல்லோரும் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு முதலாவது சென்சஸ் குடிமதிப்பு எழுதுகிறார்கள். எத்தனை பேர் எந்தெந்த ஊர்ல யார் யார் பிறந்தார், நீங்க எது உங்க சொந்த ஊரோ போகணும் என்று. எந்த பெண் குடும்பமா போகிறது இல்லை, குடும்ப தலைவன் மட்டும்தான் போக வேண்டும். குடும்ப தலைவன் சென்று அங்கே தன்னுடைய பெயரை ரெஜிஸ்டர் செய்து வர வேண்டும். நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு எவ்வளவு தூரம்? A little bit over 150 kilometers.
150 கிலோமீட்டருக்கு மேல ஐயா. இன்றைக்கு எங்களுக்கு சாதாரணமா இருக்கலாம், எங்களுடைய வாகனம் இருக்கிறதுனால. அன்றைக்கு எந்த வசதியும் இல்லாமல் யோசேப்பு என்ன செய்யணும்? இப்போ நேரா பெத்லகேமுக்கு போய் தன்னுடைய பெயரை அங்கே அவர் குறித்து வைத்து வர வேண்டியதுதான். எவ்வளவு ஒரு உன்னதமான மனிதன் ஐயா சொல்கின்றார், நான் இன்னும் உன்னை திருமணமே செய்யவில்லை, முழு நேர கர்ப்பிணி, நான் உன்னை விட மாட்டேன், உன்னை இங்க தனியே விட்டு விட்டு நான் செல்ல போறதில்லை, கம்பெனி. எவ்வளவு பெரிய ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த முழு நேர கர்ப்பிணியா இருக்கிற மிட் டீன்ஸ் யங் லேடி அந்த அந்த மரியாதை அப்படியே கூட்டிட்டு போகிறார். ஓவர் 150 கிலோமீட்டர்ஸ். சத்திரத்துல ஏன் இடம் இல்லை? சத்திரத்துல ஒரு 5 பேர் எல்லாம் ஆண்கள் தான் இருப்பாங்க சத்திரத்துல, பெண்கள் இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த ஒரு நெருக்கடி நேரத்துல எல்லாரும் பேரு குறுக்கிட வந்திருக்கிறார்கள் தானே. எனவே ஒரு 5 பேர் இருக்கக்கூடிய சத்திரத்துல சரி ஒரு 15 பேரை அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க ஐயா, ஒரு 2 இரவு தானே இருங்கள். ஒரு பெண்மணிக்கு அங்க இடம் இல்லை ஐயா. ஒரு பெண்மணி இருந்து ஒரு பிள்ளையை பிரசவிக்கிறதுக்கு கட்டாயம் இடம் இல்லை. தேவனால் அனுப்பப்பட்ட பிள்ளை எங்களுக்காக, தேவனால் அனுப்பப்பட்ட வார்த்தை எங்களுக்காக இந்த சுமை. ஏனென்றால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது, பெத்லகேமே நீ எவ்வளவு சிறியவனா இருந்தாலும் பெத்லகேமே, இந்த உலகத்தை ஆளப்போக்கிற பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். எங்களை ஆளுகிறவர், பூமியை ஆளக்கூடியவர், எங்களை திரும்பவும் கடவுளோடு இணைத்து, ஏன்னா நாங்கள் தேவ சாயலிலே படைக்கப்பட்டவர்கள், நாங்கள் திரும்ப தேவனோடு இணைந்து கொள்ள வேண்டும். அதற்காக சத்திரத்திலே மரியாதைக்கு இடம் இல்லை, பிள்ளையை பெற்று முன்னணையிலே கிடத்தினார். ஆடு மாடு தண்ணி குடிக்கிற தொட்டி இல்லை. அது அந்த தேவ தூதன் அழகா சொல்கிறார் பாருங்க, லூக்கா 2ஆம் அதிகாரத்துல, துணிகளில சுற்றி முன்னணையில நாங்கள் மகிமை பெறும்படியாக, நாங்கள் எல்லாவற்றையும் பெறும்படியாக தேவனால் அனுப்பப்பட்டவர் அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்கிறதில்லை. தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார். அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்கிறதில்லை. இன்றைக்கு கிறிஸ்துவின் பிறப்பு எங்களுக்கு மாறி போச்சு, அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு அது பெரிய காரியம். ஐயோயோ கோவிட் வந்துடுச்சு, அதனால எங்களுக்கு கிறிஸ்துமஸ் இல்லை. கோவிட் வந்து நாங்க பயந்து பயந்து வாழ்கிறோம் இல்லை. ஏனென்றால் நாங்கள் தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டவர், எங்களுக்காக ஒரு மேசியா பிறந்துட்டார். எங்களுடைய மேசியா எங்களுக்காக வந்தார். அந்த சராஸ்திரங்களையும் படைத்தவர் ஒன்றும் இல்லாத ஏழ்மையில ஒரு சிறு பாலகனாக அவதாரம் எடுக்கிறார். நாங்கள் பயப்படுகிறது இல்லை. நாங்கள் இந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் தைரியமாக நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு வாழ்கிறவர்கள். எங்களை தேடி ஒரு ரட்சகர் வந்தபடியாக உலகம் அவரை மறக்கலாம். நிறைய பேர் நேற்றைக்கு வரைக்கும் ஒரே முறுமுறுப்பு, we don't have a white Christmas என்று. ஒயிட் கிறிஸ்மஸ் இல்லையே, என்ன இருக்கிற கொடுமை எவ்வளவு இருக்கு, அதுல திருப்பி ஒயிட் கிறிஸ்மஸ் இல்லையே, அதையும் ஸ்னோ ஆண்டர் தந்துட்ட இந்த ஒயிட் கிறிஸ்மஸ் வைத்துக் கொள்ளுங்க. ஆனா ஒயிட் கிறிஸ்மஸோ ஒயிட் இல்லாத கிறிஸ்மஸோ எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி ஐயா. ஆண்டவராகிய இயேசு எங்களை தேடி வந்தார். கடைசியாக இறுதி காரியம், ஆண்டவர் எங்களை தேடி வந்த வார்த்தை, அவர் தேவனுடைய வார்த்தையாக மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவராகவும் இருக்கிறார். He is not only the logos, he is also the rhema. இந்த ரீமா என்கிற வார்த்தை ஒரு சில இடங்களிலே மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது. உதாரணத்திற்கு யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய சொல்கின்ற, என்னுடைய வார்த்தை, நான் சொல்கிற வார்த்தை உங்களுக்கு, the word that I have spoken, ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. The word logos that I have spoken, rhema, it is truth and life. அது ஆவியாயும் இருக்கிறது, சத்தியமாக இருக்கிறது என்று இந்த பச்சிளம் குழந்தை எங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது.
It is life for us. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு எங்களை தேடி வந்த எங்களுடைய நேசர். அவர் எந்த தீர்க்கதரிசியை போலவும் பிரசங்கம் செய்யல. எல்லா ஆண்டவராகிய இயேசுக்கு முன்னால் உள்ள அத்தனை தீர்க்கர்களும் என்ன பிரசங்கம் செய்தார்கள்? தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் என்றார்கள். கர்த்தர் சொல்லுகிறதாவது என்றார். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்றார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு மாத்திரம் என் வார்த்தைகளை கேளுங்கள் என்று சொன்னார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மத்தேயு சொன்ன மலை பிரசங்கத்தில் ஆரம்பித்தார். தன்னுடைய முதல் பிரசங்கத்திலேயே நீங்கள் இப்படி கேட்டிருக்கிறீர்கள், இப்படி வாசித்திருக்கிறீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று நீங்கள் பூர்வத்திலே வாசித்திருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வ மக்களுக்கு அறிவிக்கப்பட்டதை வாசித்திருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன். His word is powerful. That is Rhema, that he speaks. Jesus Christ is true. Today, at the birth of Jesus, rejoice and rejoice. Two things. Jesus Christ is Logos for us. He is Rhema for us. He is born. எங்களுக்காக. எனவே நாங்கள் ஒரு சாதாரண ஹோமோசாப்பியன்ஸ் ஆக இல்லை. ஐயோ நான் இப்படியெல்லாம் வாழணும்னு யோசித்தேனே இல்லை. நாங்கள் கர்த்தர் விரும்புகிறபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நடத்துகிறபடி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். வாழ வைக்கிறவர் ஆண்டவர். எங்களை வாழ வைக்கும்படியாக பிறந்தார். எங்களுக்கு புது வாழ்வு தரும்படி பிறந்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி எங்களுக்கு அதிகாரம் கொடுத்து விட்டார். நமக்கு சொந்தமானதை வந்தால் சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் உண்டாக்கின பூமிக்கு வந்தார். இந்த பூமி அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த பூமியின் மேல் கடவுள் தன்னுடைய ரத்தத்தை சிந்தும்படி வந்துவிட்டார். ஏன் ஆண்டவராகிய இயேசு வந்தார்? ஏன் எங்களை தேடி வந்தார்? அவர் திரும்ப ராஜாதி ராஜாவாய் வருவதற்காக. Again he is coming. Again he is coming. He is coming as king because he was born as king. அரசனாக பிறந்தவர். என்றைக்கும் அவர் அரசன்தான். ஏழ்மையில் இருக்கும் போது ஆண்டவராகிய இயேசு அரசர் தான். அவர் அரசனாக திரும்ப வருகிறார். பூமியை நியாயம் தீர்ப்பார். கர்த்தத்துவம் அவர் தோள் மேல் இருக்கிறது. அவர் நாமம் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சர்வ வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு எனப்படும். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமுள்ள தெய்வமே, மனிதர் எங்களை தேடி கடவுள் வார்த்தையானார். நீர் இதை ஒத்த நாளிலே எங்களுக்காக மனித அவதாரம் எடுத்து விட்டீரே. மனிதனாக வந்தீரே. நீர் வார்த்தை, நீர் சொல்ல ஆகும் கட்டளையிட நின்றது. எங்களுக்காக மனித அவதாரம் எடுத்த இயேசையா, நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய கிருபையிலே எங்களை வைத்துக் கொள்ளும். உங்களுடைய அனுக்கிரகத்திலே எங்களை வைத்துக் கொள்ளும். நாங்கள் தேவாதி தேவனை வழிபடுகிறோம், தேவாதி தேவனுடைய பிறப்பை கொண்டாடுகிறோம் என்கிற உற்சாகத்தால் எங்களை இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் இவைகளை வேண்டிக் கொண்டோம் தந்தையே. ஆமென். சபையார் இந்த நேரத்துல எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் அறிக்கையிடவிருக்கிறோம். செய்து எழும்பி நிற்கக்கூடியவர்கள் எழும்பி அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். நித்திய ஜீவன்
ஆமென். பொதுவான ஜெபங்கள், prayers of the people. நாம் ஜெபம் செய்வோம். யாவரும் தலைகளை தாழ்த்தி பாடலின் இயேசுவை நோக்கி பார்ப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். வல்லமையுள்ள தேவன் சமாதான பிரபு எனப்படுவார். தேவமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நீர் வார்த்தையாக இருந்து எங்களுக்காக மாம்சமாகினீர். ஆண்டவரே, உடைய பிறப்பை நாங்கள் இன்று கொண்டாடுகிற பொழுது நீர் மனுஷரை நினைப்பதற்காகவும் நீர் இந்த பூலோகத்திலே பாலகனாக வாழ்ந்ததற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவமே சுவாமி, நீர் எங்களோடு கூட ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நோயினாலே எல்லா உலகமும் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே உடைய கிருபைக்காக வேண்டியிருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே இந்த கோவிடினால் எத்தனை மக்கள் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவமே, எங்கள் பாவங்களை மன்னியும் ராஜா. ஆண்டவரே, விசேஷமாக எங்களுடைய ஆலயத்திலே வருஷம் குடும்பமாக வந்து உங்களுடைய பிறந்ததை கொண்டாடி வழிபடுகிற எங்களுடைய மக்கள் இன்றைக்கு குடும்பமாக வர முடியாத நிலையில இருக்கிறார்கள் ஆண்டவரே. தெய்வமே சுவாமி, எங்கள் மேல் கிருபை வையும், எங்கள் மேல் இரக்கம் வையும், எங்கள் பாவங்களை மன்னியும் ராஜா. மீண்டும் நாங்கள் எல்லாரும் குடும்பமாக வந்து இந்த துதிக்க உண்மை வழிபட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. திருச்சபையில் ஒவ்வொரு சீனியர்ஸ்க்காகவும் வருகிறோம் சுவாமி. அவர்கள் எதிர்நோக்குகிற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் நீர் கூடையிலும் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடும், காத்து கொள்ளும். ஆண்டவரே, எங்களுடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகள், எங்களுடைய யூத் மெம்பர்ஸ் எங்களுடைய கருத்திலே ஒப்புவிப்போம். அவருடைய படிப்புகளோடு கூடையிலும் அவர்களை காத்துக்கொள்ளும், அவர்களுக்கு பாதுகாப்பை கொடும் ஆண்டவரே. அவர்கள் இன்னும் உங்களுக்காக இருக்கும்படியாக உதவி செய்யும். மேலும் ஆண்டவரே, எங்களுடைய டாயசிஸுக்காக முன்னே வருவோம். எங்களுடைய ஆர்ச் பிஷப்ஸ் எல்லாருக்காகவும் முன்னே வருவோம். அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ஆண்டவரே உமக்கு பிரியமானதாக இருக்க உதவி செய்யும் வழி நடத்தும். எங்களுடைய போதகரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும். அவர்கள் எங்களை நல்ல வழியை வழிநடத்தும்படியாக நீர் விடப்பட்டு பேசும் ஆண்டவரே. எங்களுடைய ஒவ்வொரு திருச்சபை மக்களையும் உங்களுடைய கரத்திலே ஒப்புவிக்கும் ராஜா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கும்படியாக உதவி செய்யும் வழி நடத்தும் சுவாமி. In the Anglican cycle of prayer, we pray for the peace of Jerusalem and the people of Bethlehem. In our own parish, we pray for the families of Mrs. Prema Pillai and Mr. and Mrs. Douglas Rajanayakam. மேலும் ஆண்டவரே, இந்த மிச்சமான ஒவ்வொரு காரியங்களிலும் உங்களுடைய கருத்திலே ஒப்புவிக்கிறோம் சுவாமி. நீர் பொறுப்படும், நீர் வழி நடத்தும். இந்த நாட்களிலே எங்கள் இருதயத்திலே நீர் பிறந்தருள வேண்டும் என்று உண்மை பணிவாக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. எங்கள் எல்லாருக்கும் நல்ல சுகத்தை தந்து உங்களுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று எங்களுக்காக மறைத்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்துக்கு நல்ல தெய்வமே சுவாமி. ஆமென். ஆமென். நாங்கள் தொடர்ந்து ஜெப நிலையிலே இருப்போம். எங்களுடைய பாவங்களை கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் அறிக்கை செய்வோம். யாவரும் சற்று நேரம் எங்களை நாங்களே சோதித்து அறிந்து இந்த கிறிஸ்துமஸ் நாள் அன்று ஆண்டவரோடு நாங்கள் ஒப்புரவாக வேண்டிய காரியங்கள் இருந்தால் நாங்கள் ஆண்டவரோடு ஒப்புரவாகிக் கொள்வோம். நாம் யாவரும் சேர்ந்து பாவ அறிக்கை ஜெபத்தை ஒன்றாக ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆளுகளை போல் நாங்கள் இந்த வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம். எங்கள் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும்
உமது பரிசுத்த கற்பனை செய்யத்தக்கதை செய்யாமல் செய்யத்தக்கதை செய்து எங்களுக்கு சுகமே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என் மனதிற்கு அருளிய வாக்குத்தத்தங்களை எதிர்பார்க்கியுள்ள குற்றவாளிகளாகிய நாங்கள் பாவ விமோசனம் பெறும்படி எழுப்பி நிற்கும்படி கேட்கிறோம். As you're able, please stand up in your homes. Kindly stand up. I invite all of us to stand to receive the absolution. It's a great thing. It's a wonderful thing to receive an absolution. சர்வ வல்லமையுள்ள கடவுள் உங்கள் மீது கிருபை கூர்ந்து உங்களுக்கு பாவ மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் கட்டளையிட்டு அருளி நித்திய ஜீவத்தை சீர்படுத்துவதற்கான விசுவாசத்தின் வல்லமையையும் உறுதியையும் தந்தருள்வாராக. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. The peace of the Lord be with you. Peace of the Lord be with you. Wish all your family members and the peace of the Lord. Merry Christmas. Peace of the Lord be with you. God is good. God is good. நாங்கள் படைத்த காணிக்கைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கவிருக்கிறோம். வீட்டில் இருக்கிறவர்கள் நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை வைத்திருந்தால் அதை எடுத்து உங்கள் கையில வைத்துக் கொள்ளலாம், பக்கத்துல வைத்துக் கொள்ளலாம், அது மேல கை வைக்கலாம். கர்த்தர் காணிக்கையை அங்கீகரிக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். ஐயா, ஆண்டவருக்காக கொடுக்கிறது பெரிய காரியம், பேராசீர்வாதமான காரியம். பரிசுத்த தெய்வமே, நீர் தந்த வைகளில் இருந்து நாங்கள் உமக்கு திரும்ப தந்திருக்கிறோம். இந்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். ஐயா, ஏற்றுக்கொள்ளும். காணிக்கை படைத்த ஒவ்வொரு கரத்தையும் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். நாங்கள் கடின சூழ்நிலைகளுக்குள் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த கஷ்ட நிலையிலும் உங்களுடைய திருச்சபைக்காக உமக்காக படைத்த குடும்பங்களை ஆசீர்வதியும். உங்களுடைய பாதுகாவலுக்கு ஒப்புவிக்கிறேன். நீர் எங்களை வழி நடத்தும். ஸ்தோத்திரத்தோடு இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்து நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. ஆமென். நாங்கள் நின்று கொண்டிருக்க தேவ ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலை கொண்டிருக்கும்படி இருதயத்தின் சிந்தனையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களோடு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலும் நாங்கள் புத்தாண்டை நெருங்கி இருக்கிற நாட்களிலும் உங்களோடு உங்களுடைய குடும்பத்தார் இனஜானத்தார் நண்பர்கள் ஒவ்வொருவரோடும் நிலைத்திருப்பதாக. Amen. Amen. We are going to sing Silent Night. Before that, a small announcement. Our envelopes for 2021 ready. நீங்கள் வருகிற ஆண்டிலே தர வேண்டிய காணிக்கைகளுக்குரிய envelopes இருக்கிறது. நீங்கள் வார்டன்ஸை அணுகும்படி கேட்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு ரெவரண்ட் டாக்டர் எர்வின் சிக்காவுடைய தமிழ் கிறிஸ்துமஸ் செய்தி தமிழ் விஷன் டிவியில் வரவிருக்கிறது. 9:20 ஃபர்ஸ்ட் ஒரு முறை, பிறகு மறுபடியும் 1:50 2 மணிக்கு 10 நிமிடம் முன்பாக ஒரு முறையும், மாலை 8:20க்கும் அந்த செய்திகள் இருக்கும். உங்களுக்கு இமெயிலும் அனுப்பியிருக்கிறோம். அவைகளை நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கும்படி கேட்கின்றோம். We'll sing Silent Night. Holy night, all is quiet.
Silent night, holy night, shepherds quake at the sight, glory stream from heaven above, heavenly hosts sing hallelujah. Christ the Savior is born. Christ the Savior is born. Silent night, holy night, Son of God, love's pure light, radiant beams from thy holy face, with the dawn of redeeming grace. Jesus, Lord, at thy birth. Jesus, Lord, at thy birth. Go in peace and serve the Lord. Thanks be to God. Merry Christmas to everyone. We are leaving now and we'll see you all at 4 o'clock in the afternoon. மாலை 4 மணிக்கு சந்திப்போம். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. அல்லேலூயா ஸ்தோத்திரம். Thank you, Jesus.